ஹலோ. ஆமா ஆமா, நாளைக்கு காலையில 9:30 to 10:30 நிச்சயதார்த்தம். மறக்காம குடும்பத்தோட வந்துருங்க. கல்யாணம் அங்கிட்டு 10 நாள் தானே இருக்கு. கல்யாணத்துக்கு வந்துருவோமேனு இருந்துடக்கூடாது. கண்டிப்பா வந்து சேர்ந்துடணும், சரிதானா? ஆமா. புள்ள குட்டி எல்லாம் கூட்டிட்டு வாங்க. அப்ப நான் வைக்கவா? சரி சரி, வைங்க வைங்க. சும்மா உன் மாமியாருக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாத அம்சா, கடுப்பா வருது. சப்போர்ட் பண்ணலக்கா, அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ அவங்க அம்மா இருக்கணும்னு அவங்களும் நினைப்பாங்கல்ல. அந்த கிழவி மனசு பூரா அவங்க பேத்தி கையில கட்டி வைக்கணும் தாண்டி என்ன இருக்கு? திடீர்னு நீ வந்து பூரவும் அவளுக்கு தாங்கிக்கிற முடியல. அதுக்கு என்ன பண்றது? நம்ம கையிலயா இருக்கு. கடவுள்ல எழுதனே இன்னாருக்கு இன்னாருன்னு ஆண்டவன் அப்பவே எழுதி வச்சிருப்பேன். இப்ப மனசெல்லாம் நினைச்சு மாத்தணும்னா எப்படி மாத்த முடியும்? சரி, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. என்னடியே அடியல, துணி எடுக்க போனவளுக வாசல்லையே நின்றுகிட்டு கத்திட்டு கிடக்கீல என்ன? அடியே என்ன இவ என்னடி இவ எங்கேயோ உன மாரியாத்த ஏன் மேல வந்து ஏறாத்தான்னு வெளியில இருந்த கடுப்பை கொண்டு வந்து எதுக்கு வீட்டுக்குள்ள கொட்டுற ஆம்பளை பைய கணக்கா? எல்லாம் உன் பேத்திட்ட கேளு. உன் பேத்திலாம் எப்படி அந்த வீட்டுல போய் வாழ போறான்னு எனக்கு இன்னும் புரியல. குடும்பமா அது? என்னடி ஆச்சு? நாளைக்கு நிச்சயத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு கிடந்து கத்திக்கிட்டு இருக்கீ என்ன? ஆமா, நாளைக்கு தான் நிச்சயம் மாதிரி அந்த வீட்டுல நடந்துக்கிறாங்க. நம்ம ஒரு சேலை எடுத்தா அவங்க ஒண்ணு எடுக்கணும்ன்றாங்க. நம்ம ஒரு விலை போனா அவங்க ஒரு விலை போகணுன்றாங்க. நம்ம என்ன காஸ்ட்லியா 50,000 1 லட்சத்துக்கு எடுக்க சொல்றோம். 10,000 ரூபாய்க்கு எடுத்தாலும் அவ மனசுக்கு பிடிச்சதா எடுக்கணும்ல. அதை விட்டுவிட்டு அந்த கிழவி என்னமோ கண்ணா பின்னான்னு ஆடிக்கிட்டு இருக்கு. எந்த கிழவிடி? அவங்க அம்மாச்சி கறி ஒருத்தி தெரியவாளே வெடுக்கு பாட்டிக்கிட்டு அவளா? ஆமா ஆமா, அந்த கிழவிதான். அவளுக்கு என்னவா இப்ப? பேத்திய கட்டளைன்னு கடுப்புல தெரியவா. சரி விடுங்கடி, அதுக்காக என்ன செய்யறது? அவ மனசுலயும் தான் மயமுட்டு பிள்ளைய மகவுட்டு பிள்ளைக்கு கட்டி வைக்கணும்னு ஆசை இருந்திருக்கும்ல. அது நிறைவேறாம போச்சேன்னு வருத்தத்துல இருக்காளோ என்னவோ. அதையெல்லாம் பெருசு பண்ணக்கூடாது. நாளுங்கிழமையும் நல்லது நடக்க போகையில எதையும் பெருசாக்காம கண்டும் காணாம போறது தானே நம்ம உள்ளக்கு நல்லது. நாளைக்கு நம்ம உள்ளதானே அவங்க வீட்டுல போய் வாழ போற. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் பேசாம வாயை மூடிக்கிட்டு வந்தேன். இல்ல அந்த கிழவி நம்ம அம்சி குந்தானிய பேசின பேச்சுக்கெல்லாம் அப்படியே கழுத்தை பிடிச்சி நெரிச்சிருப்பேன். என்னென்னலாம் பேசுது தெரியுமா? தகுதி தராதரம்னு நம்ம என்ன வாங்கி குடிச்சுக்கிட்டு தெரியுமா, இல்ல பிச்சை எடுத்துக்கிட்டு தெரியுமா? 500 1000க்கு நல்ல பட்டா எடுத்து போடான். 500 1000க்கு எவன் பட்டு வச்சிருக்கேன்? பூனை சேலையே இன்னைக்கு 1000 2000 மக்கள் எடுத்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. பட்டு சேலை 500 1000க்கும், அதுவும் நிச்சயதார்த்தத்துக்கு. எரிச்சம் இதுவாத்த வருது. என்னத்த சொல்ல, வாயில நல்ல அவள வருது. அக்கா டென்ஷன் ஆகாதீங்கக்கா. இங்க வாரடி, உனக்கு இன்னைக்கு சொல்றதே. என்னடா அக்கா இப்படி சொல்றாளே நினைக்காத. பேச வேண்டிய இடத்துல பேசணும். அங்க போய் ஊம பக்கி மாதிரி உட்கார்ந்துருக்க கூடாது, சரியா? சரிக்கா. ஏய், வாக்கப்பட்டு போறவளுக்கு நல்லதை சொல்லி கொடுடி. என்னத்த சொல்லி கொடுக்குற? எழுத்து பேசுறதுக்கும் வாயாடுறதுக்கும் சொல்லி கொடுக்குறியாக்க? அப்படிலாம் நான் ஒன்றும் சொல்லல திகழவி. பேச வேண்டிய இடத்துல தைரியமா நெஞ்ச நிமித்தி பேசுன்னு சொல்றேன். எல்லா இடத்துலயும் பொண்ணுங்க தலை குனிஞ்சிட்டு போகணுங்கிற அவசியம் இல்லையில. கொட்ட கொட்ட குனிறவன முட்டாள், குனிய குனிய கொட்டுறவன முட்டாள்னு எதுக்கு சொல்லுவாங்க? அவங்க மாமியா மாமே அவங்க வீட்டுக்காரர் எதுவும் சொன்னா நல்லதை சொல்லையில அனுசரிச்சு சரிங்கத்த, ஒரு தப்பு பண்ணும்போது இது தப்புமான்னு சொன்னா சரிங்கத்த, இதை பண்ணல அடுத்த வாட்டி நான் சரி பண்ணிக்கிறேன்னு சொல்ல வேண்டியதே. அதுக்காக அந்த கிழவி தராதரம் இல்லாம பேசும். எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லையில. இன்னைக்கு வர்ற வாய் தான் அந்த கிழவி நாளைக்கு அவ வீட்டுல இருக்கையிலையும் வரும். அதனாலதான் இப்பவே சொல்லி வைக்கிறேன். இப்ப இருந்தே கரெக்டா இருக்கணும்ல. சரி சரி, போறதுக்கு முன்னாடியே நீ வேற அவளை பயமுறுத்தி அனுப்பாத. அப்புறம் இங்கேயே தன்னால அரண்டு ஒய்ய கிடக்க போற. போக போக எல்லாம் சரியா வந்துடும். அங்க போயிட்டா இவ குணத்தை புரிஞ்சு அவங்க குணம் மாத்திக்கிருவாங்க. மாத்துவாங்க. ரொம்ப பேர் மாத்த மாட்டாங்கல்ல. அட போங்க கிழவி. எவ்வளவோ நல்ல குணம் உள்ள அன்னைக்கிளிக்கா கிட்டேயே வில்லத்தனத்தை வெளியில கொண்டு வச்சது அந்த கிழவி. இந்த அம்சாலாம் ஏமாத்துறான். பேச வேண்டிய இடத்துல கரெக்டா இருக்கணும், அவ்வளவுதான். சரி, எனக்கு ஒரு மாதிரி டயர்டா இருக்கு, நான் உள்ள போறேன். அடியில நாளைக்கு முகூர்த்த நாள், பூ விலை அதிகமா இருக்குமேனு உதிரிப்பு வாங்கி வச்சிருக்கேன். அத பூரா கட்டணும்ல. சரி கட்டுவான். ஒரு 1/4 மணி நேரமாவது ரெஸ்ட் எடுக்க வேணாமா? சரி போடி ஆத்தா, போய் ரெஸ்ட் எடுப்போ. அம்சா, அந்த கிளட்டி சிரிக்கி ரொம்ப உன்னைய பேசிவிட்ட. என் புள்ள முகமே வாடி போயில இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை. அடுப்பு மேடையில் காப்பி ஓட்டு அந்த ஓரத்தில் வச்சிருக்கேன். கிண்ணத்தில் ஊற்றி சூடு பண்ணி குடிச்சுக்கிட்டு இரு. அத்தை ஒய் தெருக்காட்டில் உள்ள உலகெல்லாம் சொல்லிட்டு வரேன். சரிங்க அத்தை. போ. என்ன அம்மா உட்கார்ந்த இடத்துலயே தூங்குது? அம்மா என்னடி? தூக்கம் வந்துச்சுன்னா உள்ள போய் படுக்க வேண்டியதானே? எதுக்கு தூண்ல சாஞ்சுக்கிட்டு இருக்க? தூக்கம் வந்துச்சுன்னா போக மாட்டேனா? தூக்கம் தான் வர மாட்டேங்குதே. ஐயா, நீ இன்னும் அதையே நினைச்சிட்டு இருக்கியா? நினைக்காம என்னடி ஒன்ன சொல்ற? அப்புறம் குடு உடுப்பக்காரன்னு சொல்லிட்டு போனது மாதிரியே ஒவ்வொன்றும் நடக்குதே. அம்மா,
கறின்னு எடுத்துட்டு வந்தா நாய் வாசனையை பிடிச்சிக்கிட்டு குலைக்கதான் செய்யும். ரத்த வடை அதுக்கு நல்லா தெரியும்மா. அதே மாதிரி தான் இந்த காக்காவும். வடகம்னு போட்டா காக்கா வந்து கொத்த தானே செய்யும். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் பண்ணிட்டு இருக்க. கண்ணாடி உடைஞ்சது, உனக்கு ரத்தம் வந்தது. கை தவறி கண்ணாடி விழுந்துருச்சு, அதனால உடைஞ்சிருச்சு. நான் கவனிக்காம போய் தூண்ல முட்டுனா ரத்தம் வராம அப்புறம் என்ன வரும்? மொட்டைக்காரி சொல்லிட்டு போனாலடி, அண்டங்காக்கா கொத்திட்டே அவ புருஷனுக்கு ஆயுசு முடிஞ்சிச்சுன்னு. அப்ப அதெல்லாம் நடக்காமல இருக்கேன். அந்த மொட்டைக்கார கிளவி உன்னை நல்லா பழி வாங்குதுமா. எப்படா சான்ஸ் கிடைக்கும்னு காத்துக்கிட்டு இருந்திருப்பாளுங்க போல. அடுத்த வீட்டுல குடுகுடுப்பக்காரன் கத்துனா இவளுங்களுக்கு என்ன வேலை? அவளுக்கு வீட்டுல பேசுறத மட்டும் கவனிக்க வேண்டியதானே. இங்க பேசுறத நல்லா காது கொடுத்து வாங்கிக்கிட்டு ஒவ்வொன்னும் உனக்கு நடக்கிற விஷயத்த பூரா உனக்கு எதிரா திருப்பிக்கிட்டு இருக்காளுங்கம்மா. அப்படி எல்லாம் நினைக்காதடி. ஒருவேளை எனக்கு எதிராவே எல்லா செயலும் நடக்கலாம்ல. இப்படிலாம் நினைச்சா அரண்டு போய் கிடக்கிறதுக்கு நீ பேசாம போயே சேர்ந்துடலாமே. என்னடி சொல்ற? அண்ணன் எப்ப சாவேன் தின்ன எப்ப காலியாகும்னு காத்துக்கிட்டு கிடக்கிய? ஐயோ அம்மா, நான் அப்படி சொல்லல. அப்புறம் என்னடி சொல்ற? இதுக்கு நீ போயே சேர்ந்துடலாம்னா போய் சேர்ற வயசா எனக்கு? போய் சேர்ற வயசா எனக்காவா? அப்ப கட்டைக்கு கால் நீட்ட வேண்டிய வயசு இல்லாம வேற என்ன வயசா? இப்பதான் வயசுக்கு வந்த பருவ மங்கைன்னு நினப்பு போல் இருக்கு. ஏதோ குச்சுக்குள்ள இருந்து வெளியில வந்த புது பொண்ணு மாதிரில மினுக்குது. அடியே, உன்னை தாண்டி கேக்குறேன். இந்த சின்ன வயசுல எல்லாம் உனக்கு அவ்வளவு சீக்கிரம் சாவு வராதுமா. நீ அவளுகெல்லாம் பேசுறத நினைச்சு கவலைப்படாத. அதை தாண்டி நான் பெத்த மகளே நானும் சொல்றேன். இந்த சின்ன வயசுல சாவு வந்துச்சுன்னா என்னத்த சொல்ல? வயசானவளுகெல்லாம் 100 வயசு 90 வயசுன்னு கிடக்காளுக. இப்ப எனக்கு என்ன வயசு ஆயிருச்சுன்னு இந்த குடுகுடுப்பக்காரன் இப்படி சொல்லிட்டு போறேன். மண்டையில உள்ள முடி லேசா நரைச்சிருக்கு, அம்பிடுத்தானே? என்ன லேசா நரைச்சிருக்கா? அம்மா, உன் மண்டையில கருப்பு முடி இருக்கான்னு தேடித்தான் பார்க்கணும். இதுல லேசா நரைச்சிருக்குன்னு சொல்ற? என்ன சொன்னாலும் என்னால நம்ப முடியாதுமா. அது பித்த நரடி. இப்பெல்லாம் பிறந்த உள்ளேகளுக்கே முடி நரைக்குது. அதுக்காக அதுகளுக்கு வயசு ஆயிருச்சுன்னு அர்த்தம்? ஆமா ஆமா, அதுவும் உண்மைதான். பாவம், உனக்கு இன்னும் வயசே ஆகலம்மா. உன் பேத்திங்க 2 பேரும் வயசுக்கு வந்துட்டாளுங்க. ஆனா உனக்கு மட்டும் வயசே ஆகல. நீ எதை நினைச்சு கவலைப்படாத. அதெல்லாம் உனக்கு ஒன்றும் ஆகாது. நீ உள்ள வந்து பாடு. பின்னாடி இருக்கிற மரத்துல போய் 2 வேப்பங்குலை ஒடிச்சாடி. சாமி ரூம்ல இருக்கிற துண்ணூறு எல்லாத்தையும் எடுத்து தலைமாட்டில் வச்சுக்கிட்டு விளக்கமாறு செருப்பு இரும்புன்னு சுத்தி போட்டு காவை காத்துக்கிட்டு படுக்கணும். ராத்திரி நேரத்துல என்ன வேணா வந்து கழுத்து நெரிக்கலாம்ல. ஆனா இவ்வளோ உயிர் பயம் இருக்க கூடாதுமா. நான் தான் பக்கத்துல இருக்கேன்ல. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், பேசாம எந்திரிச்சு வா. அப்படியே உன் உயிரை எம்மன் பறிக்க வந்தாலும் எங்க அம்மாவை விட்டுருங்க, என்ன பிடிச்சிட்டு போங்கன்னு நான் வேணும்னா குறுக்க விழுந்து உன் உசுரை காப்பாத்துறேன். வாமா, உசுர் என்ன சக்கரை கட்டியா? அடியடியே நில்லடி, ஏண்டி என்ன விட்டுட்டு போற? வாமா, நான் போய் பெட்டை அரேஞ்ச் பண்றேன். அங்க அசிங்கமா கிடக்கு. ஐயோ அப்பா, இது கூட இன்னும் 5 நிமிஷம் உட்காந்து பேசணும். நமக்கே மரண பயத்தை காட்டிடும் போல் இருக்கே. பேசாம போய் கண்ணை இறுக்கி மூடிட்டு ஒரு ஓரத்துல ஒதுங்கிடணுடா சாமி. அம்மா அம்மா. என்ன மக்கா? அம்மா, எதுவுமே சாப்பிடாம இருக்கீங்க. இந்த பாலையாவது குடிங்கம்மா. வேணாண்டா, அம்மாக்கு ஒரு மாதிரி மேலே வேலையெல்லாம் ஒடிச்சுக்கிட்டு குளிர் காய்ச்ச மாதிரி வருது. எனக்கு எதுவும் வேணாம், வாய்க்கு நல்லா இல்ல. நீனும் தங்கச்சியும் குடிச்சிட்டு பேசாம விழுந்து படுங்க. அம்மா, யூடியூப்ல பார்த்து மிளகு மஞ்சள்லாம் போட்டு நீ குடிப்பல்லம்மா, அதே மாதிரி தாம்மா ரெடி பண்ணியிருக்கேன். இது குடிச்சின்னா உனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்மா. ப்ளீஸ்மா, ஒரு டம்ளர் மட்டும் குடிமா. நான் பெத்த மக்கா, அம்மாவுக்காக இம்புட்டுமா செஞ்சேன். ஆமா, தோசை ஊத்தி கொடுத்தேன், நீ அதுவும் சாப்பிடல. பாலையாவது குடிச்சிட்டு படுக்கலாம்லம்மா. அதனாலதான் உனக்கு இந்த பால் கொண்டுட்டு வந்தேன். குடிமா, இது குடிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும்மா. சரி மக்கா, இரு அம்மா எந்திரிக்கிறேன். அத்தாடி, என்ன காலை கீழே ஊண்ட முடியாம குளிர் போட்டு இப்படி நடக்குதே. நான் என்ன செய்வேன்? நாளைக்கு கடைக்கு வேற எந்திரிச்சு போகணுமே. அம்மா, நாளைக்கு ஒரு நாள் லீவ் போட்டுக்கலாம்லம்மா. ஆத்தாடி, அம்மாவை நம்பி தாண்டி அவளுக்கு 3 பேரும் ஆரம்பிச்சிருக்காளுங்க. இப்பவே லீவு போட்டா நல்லா தெரியுமா? அவளுக்கும் கொஞ்சம் வேலை பழகணும், இடம் பழகணும். அதுக்கப்புறம்னா ஏதோ இல்லை பார்த்து லீவு போட்டுக்கலாம். ஆரம்பத்திலேயே லீவு போட்டா அவளுக்கு சிரமமா போயிரும்ல. அப்ப கிச்சா பாட்டி வந்து நாளைக்கு அம்சா சித்திக்கு நிச்சயதார்த்தம்னு சொல்லிட்டு போனாங்க. நீ அப்ப அங்க போலையா? ஆமா, அம்சா குட்டிக்கு நிச்சயதார்த்தம்ல. என்ன செய்யறது? கடையும் போட முடியாது. 9 to 10 தானே நிச்சயதார்த்தம் வைப்பாங்க. அப்ப என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியலையும் டி. எப்படியும் கடை போட முடியாதுமா. இன்னும் கொஞ்ச நேரத்துல வனசா சித்தி ஃபோன் பண்ணுவாங்க பாரு. நாளைக்கு நெடுவாளியத்தையும் கடைக்கு வர மாட்டாங்க. நீங்களும் ஃபங்க்ஷனுக்கு போகணும். அப்புறம் எல்லாரும் கடையில போய் உட்காந்துக்கிட்டா ஃபங்க்ஷனுக்கு யாரு போறது? சித்தி பாவம் இல்லம்மா. சித்திக்கு யாருமா இருக்கா? ஆமாடி, நீ சொல்றது நெசந்தேன். அப்ப நாளைக்கு பேசாம கடைக்கு லீவு தான் விடணும்னு நினைக்கிறேன். ஆமாம்மா, நீனும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல. இல்லைன்னா கடையிலையும் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனுக்கும் போயிட்டு உடம்பு ரொம்ப டயர்டாயிரும்மா.
சரிம்மா, நாளைக்கு அம்மா கடைக்கு போகல. தங்கச்சி சாப்பிட்டால, தங்கச்சிக்கு தோசை ஊத்தி கொடுத்தியா என்ன? அவளுக்கு 2 தோசை ஊத்தி தேங்காய் சட்னி வச்சு கொடுத்தேன். அவ தக்காளி சட்னி தான் வேணும்னு அடம் பண்ணிட்டு இருக்காம்மா. இந்த குட்டி இப்படித்தானே சொல்லு வார்த்தை கேட்காம தெரியுது. கடைக்கு வச்ச தக்காளி சட்னி கொஞ்சம் மீந்து போச்சுன்னு உள்ளைக்க பிரிச்சுக்குள்ள வச்சிருக்கேன். தங்கச்சிக்கு லேசா சூடு பண்ணி கொடுக்குறியாம்மா? கொடுக்குறியா? அம்மா, அவளுக்கு மட்டும்தாம்மா சூடு பண்ணணும். அதான் தேங்காய் சட்னி அரைச்சிட்டேன்ல. அப்புறம் சாப்பிடாம படுத்துருவாப்பா. அம்மா இல்லைன்னா வந்து சூடு பண்ணி கொடுக்கட்டா? காலெல்லாம் ஒரு மாதிரி குளிர உள்ள செய்து. சரிம்மா, நீ ஒன்றும் இறங்க வேணாம். உனக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல. இந்த பாலையாவது நீங்கள் குடிச்சிட்டு படுங்க. நான் போய் அவளுக்கு சூடு பண்ணி கொடுக்குறேன். என் தங்க, என் அம்மாவுக்கு அப்புறம் நீ தாண்டி என் சாமி. நான் கூட உங்களை என்னமோன்னு நினைச்சேன். இப்படி பொறுப்பு இல்லாம தெரியுற ஆளுகளே ஏன் ஒரு வேலை கேட்க மாட்டேங்கிற ஆளுகன்னு. ஏ ராசாத்தி, எங்க அம்மாவுக்கு பதிலா நீ தாண்டி எனக்கு வந்து பிறந்திருக்க. எங்க அம்மாடி நீ, என் சாமிடி. இந்த அம்மாவுக்காக எம்பிட்டு வேலை. புள்ள 2 நாளா ஓயாத வேலையில பாக்குற. எங்களுக்காக நீ டெய்லியும் வேலை பாக்குற. உடம்பு சரியில்லைன்னா தானே நான் பாக்குறேன். தங்கச்சிக்கு சூடு பண்ணி கொடுத்துட்டு நீனும் சாப்பிடு மக்கா. சாப்பிடாம இருந்துடாது என்ன? நான் பாத்துக்கிறேம்மா. நீ பாலை மட்டும் குடிச்சிரு. நிம்மி, என்னடி? இதோ வரேன். அப்பா வந்துட்டாங்க, உன்னை கூப்பிடுறாங்க, சீக்கிரம் வா. வரேன். பிங்கு, சால்னாவை நறுக்குன்னு ஊத்தி சாப்பிடு. அப்பா, எனக்கு பிச்சு போட்டு தரீங்களா? சரிம்மா, கொண்டா, அப்பா பிச்சு தரேன், கொண்டா. அப்பா. ஆமா வாமா வாமா, அப்பா பரோட்டா வாங்கிட்டு வந்திருக்கேன். தங்கச்சி நீனு வந்து சாப்பிடுங்க வாங்க. அப்பா, ஏன்பா சொல்லாம வாங்கிட்டு வரீங்க? நான் தான் தேங்காய் சட்னி வச்சுட்டேனே. தங்கச்சி தான் போன் அடிச்சு வீட்டுல சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமில்லைன்னு பரோட்டா வாங்கிட்டு சொல்லுச்சு. ஆமா, நான் தான் சொன்னேன். ஏன்டி இப்படி சொன்ன? நான் தான் தேங்காய் சட்னி வச்சுட்டேன்ல. உனக்கு அம்மா ஃப்ரிட்ஜ்ல தக்காளி சட்னி இருக்குன்னு சொன்னாங்க, அதை சூடு பண்ணி தருவேன்ல. அப்புறம் ஏன் பரோட்டா வாங்கிட்டு வர சொல்ற? எனக்கு தான் தேங்காய் சட்னி பிடிக்காதுன்னு தெரியும்ல. அறிவில்ல, அம்மாக்கு தான் உடம்பு சரியில்லைல, எப்படி செஞ்சு தர முடியும்? ஒரு நாளைக்கு கூட அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்க மாட்டியா? சரி சரி விடுங்க, இப்ப நீங்க எதுக்கு அடிச்சுக்கிறிய? வாங்கி வந்தாச்சு, சரி 2 பேரும் நிறந்து சாப்பிடுங்க வாங்க. அப்பா, நான் கஷ்டப்பட்டு தேங்காய்லாம் உடைச்சு செஞ்சேன்ப்பா. இவளுக்காக தானே செஞ்சேன். அம்மாவும் சாப்பிடல, இவளும் சாப்பிடலன்னா அப்புறம் யாருப்பா அதை சாப்பிடுறது? சரிடா, நீ வச்ச சட்னிய அப்பா தோசைக்கு ஊத்தி தொட்டுக்கிறேன். நீ இந்த பரோட்டா வந்து சாப்பிடு. அளவு தெரியாம ஒரு தேங்காவையும் ஃபுல்லா போட்டு அரைச்சிட்டேன்ப்பா. இப்ப அம்மா வேற திட்டுவாங்க, எதுக்கு தேவையில்லாம பொருளை வேஸ்ட் பண்றேன்னு. இப்ப பரோட்டா வேற இருக்கு, என்னப்பா பண்றது? எல்லாத்தையும் நான் தான் திட்டு வாங்க போறேன். நான் செய்யாமலே இருந்திருக்கலாம். சரிம்மா, அதான் வாங்கியாச்சு. அப்ப என்ன ஒண்ணு சொல்ற? அதுக்குத்தான் தேங்காய் சட்னி பிடிக்காதுங்குதே. எரும மாடு, பிள்ளைக்கு முகரையும் பாரு. அதான் ஃப்ரிட்ஜில் இருக்குல்ல, சூடு பண்ணி தருவேன்ல. பட்டி மீ, இன்னும் 1 மாசத்துல முழு பரீட்சை வந்துடும். அதுவும் பப்ளிக் பரீட்சை. எந்த படிப்பும் இல்லாம நீ உங்க அம்மாவுக்கு சேவகம் பண்ணிட்டு தெரிஞ்சினா நீ எப்படி பரீட்சையில நல்ல மார்க் வாங்குவ? எனக்கு ஒன்றும் சரியா படலையே நீ தெரியறது. அம்மாக்கு உடம்பு சரியில்லைல்லப்பா, அப்ப என்ன பண்றது? தேவையில்லாத வேலையை இழுத்து வச்சுக்கிறாதேன்னு நான் படிச்சு சொன்னேன்ல. இட்லி கடை போடுறேன், அது பண்றோம்னு போய் பொழுதோட வேலை பார்த்துட்டு இப்ப இழுத்து போத்திக்கிட்டு முடியாம படுத்தா புள்ளையில யாரு பாக்குறது? அன்னைக்கு நான் சொல்லையில உங்க அம்மாவுக்கு பட்டுக்கிட்டு போச்சுல. சரி விடுங்கப்பா, அம்மா வேணும்னா பண்றாங்க. உடம்பு சரியில்லைல்ல. சும்மா மாத்தக்கறிக்கு சப்பக்கட்டு கட்டிட்டுலாம் வராத நிம்மி. எப்போதுமே அவளை ஒன்று சொல்ல விட மாட்டேங்கிற. அப்புறம் நான் எதுக்கு சும்மாவா திட்டிக்கிட்டு இருக்கேன்? புள்ளைய குட்டியில பாக்குற நேரத்துல இப்படி இழுத்து போத்திட்டு படுத்திருந்தா புள்ளையில யாரு பாக்குறதுன்னா அப்புறம் புரியுதா அவளுக்கு? இப்ப தேவையில்லாம நீ கிடந்து இப்ப சிரமப்பட்டுட்டு கிடக்க. எனக்கு சிரமம்லாம் இல்லப்பா. 12வது படிக்கிறோங்கிறத மனசுல வச்சுக்காம சொல்லிவிட்டேன். ஏதாவது பப்ளிக் பரீட்சையில மார்க் இருக்கு குறைஞ்சிச்சு அப்புறம் இருக்கு உனக்கு. அப்பத்தான் நீ அப்பாவோட மறு உருவத்தை பாப்பா. ஆமா, மார்க் வாங்கிடுவேன்ப்பா. சட்னி கடந்தா கடந்துட்டு போகுது. அப்பா போய் 4 தோசை ஊற்றி சாப்பிட்டுக்கிறேன். இந்தா இதை நீனு தங்கச்சியும் ஆளுக்கு 2 எடுத்து வச்சு நிறந்து சாப்பிட்டுக்கிறேங்க. சரிப்பா. புள்ளைகளுக்கு ஆக்கி போட்டா அதுகளை பாத்துக்கிறதுக்கு துப்பு இல்ல. கடை வச்சு தொழிலதிபராகி ஊர்ல உள்ளவங்களுக்கு சோறாக்கி போட போறாங்களாம். ஒரு நாள் போய் ஆட்டிட்டு வந்ததுக்கே இந்த பாடா இருக்கு. இனி ஒவ்வொரு நாள் இந்த குடும்பத்துல என்ன நடக்கும்னே தெரியலையே. என் புள்ளைய 2 என்ன கெதி ஆக போகுதுன்னு புரியலையே. நெடுவாளியே, நெடுவாளியே, என்ன இவ எந்திரிக்க மாட்டோம்ங்கிற? நெடுவாளியே, நெடுவாளியே, நீ தள்ளி படுங்கடா. அப்பன் மைனு என்னை கட்டில விட்டு தள்ளி விட்டுருவிய போல இருக்கு. கிச்சா தள்ளி படுறா. ஆமா, சோ இந்த மனுஷன் அங்கிட்டு தள்ளி படுக்க சொன்னா இங்கிட்டு தள்ளி படுக்குவாரு. யோ மனுஷா, அங்கிட்டு தள்ளி படியா. நெடுவாளியே, அடியலா. மிஸ், என்ன அடிக்காதீங்க மிஸ், எனக்கு பயமா இருக்கு மிஸ். நான் யாரோட பென்சிலையும் திருடல. என்னடா உனக்கு என்னடா வேணும்? மிஸ், என்ன அடிக்காதீங்க மிஸ், நான் பென்சில் திருடல.
பயவுள்ள டெய்லியும் 10 பென்சிலு 10 ஷார்ப்னர் கொண்டுட்டு வரையிலேயே நினைச்சேன். எங்கேயோ ஆட்டையை போட்டுட்டே வருது, நம்ம இம்புட்டு வாங்கி வைக்கலையேன்னு. ஐயோ, அங்கிட்டு திருடிப்புட்டு இங்கிட்டு வந்து அரண்டு போய் தூக்கத்துல கடந்து கத்திக்கிட்டு கிடக்க. என்ன பண்றது, நம்ம உள்ள நம்மள மாதிரி தானே இருக்கேன். மிஸ் மிஸ் என்ன அடிக்காதீங்க. சார், நாளைக்கே அந்த ஃபைலை கொண்டுட்டு வந்து நான் சப்மிட் பண்ணிடுறேன் சார். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் டைம் கொடுங்க ப்ளீஸ். அங்கிட்டு யாராவது புருஷரா? நடத்துங்கடா நடத்துங்கடா. நீங்க விடிய விடிய கச்சேரி பண்றதுக்கு நானாடா கிடைச்சேன். சார், நாளைக்கு தான் ஃபைலை சப்மிட் பண்றோம்னு சொல்றேன்ல, அப்புறம் திரும்ப திரும்ப ஏன் இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க? பெத்தது என்னவோ பென்சிலை திருடிட்டு வந்துட்டோம்னு கத்திக்கிட்டு கிடக்கு. கட்டுனது பொண்டாட்டி புள்ளைங்கிற நினைப்பே இல்லாம 24 மணி நேரமா ஆபீஸு ஃபைலுன்னு அதே நினப்புல சுத்திக்கிட்டு இருக்கு. இவங்களுக்கு மத்தியில நம்ம என்னன்னு பாடுபடுறதுன்னு ஒன்னும் புரியலையே. நெடுவலியே நெடுவலியே. இங்கிட்டு யாரு ஏதோ சத்தம் கேக்குது. நான் தாண்டி அத்தை. செத்த எந்திரிச்சு வெளியில வாரியா? இந்த கிழவிக்கு என்ன வேணும்னு தெரியலையே. ஏன்டா என்னை போட்டு பாடா படுத்துறிய. இம்புட்டு நேரம் 1000 பூவை கட்டிட்டு அசதியில வந்து படுத்து கிடந்தேன். அப்பவும் தூங்க விடாம இப்படி படுத்துறாளுகளே. நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு வேற எந்திரிக்கணுமே. கண்டிப்பா சார், கண்டிப்பா காலையிலேயே நான் ஃபைலை சப்மிட் பண்றேன் சார். கிழிஞ்சது கிருஷ்ணகிரி போ. இந்த ஆளு வருஷம் பூரா ஃபைலையே சப்மிட் பண்ணிக்கிட்டு கிடக்கட்டும். நம்ம போய் அத்தை கிழவி கூப்பிட்டுச்சு என்னன்னா அதை கேட்போம். என்ன அத்தை கிழவி டொக்கு டொக்குன்னு தட்டிக்கிட்டே இருக்க? நான் தான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தானே வந்து படுத்தேன். இல்லடி, ஒரு முக்கியமான விஷயம். இதுவா இருந்தாலும் காலையில சொல்ல வேண்டியதானே. உள்ள அந்த மனுஷன் தூங்க விட மாட்டேங்கிறாரு, வெளியில நீ தூங்க விட மாட்டேங்கிற. சி என்னடி இதெல்லாம் போய் ஒரு மாமியாட்டையா சொல்றது? இப்ப என்ன சொல்லிட்டோம்னு இந்த கிழவி இம்புட்டு வைக்கப்படுது. ஏன் அத்தை கிழவி, இப்ப நான் என்ன சொன்னேன்? தூங்க விட மாட்டேங்கிற. ஓஹோ, நீங்க அந்த தூங்க விட மாட்டேங்கிறதுன்னு நினைச்சுக்கிட்டீங்களோ? அத்தை கிழவி, உன் புள்ள அந்த அளவுக்குலாம் ஒர்த்து இல்ல. இல்லைன்னா 6 மாசத்துல அடுத்த உள்ளே பெத்து போட்டுக்க மாட்டேன். ஆளையும் மூஞ்சி முகர கட்டையும் பாரு. அந்த மனுஷன் கொரட்டை விட்டுக்கிட்டு ஏதோ ஆபீஸ் ஃபைலுன்னு புலம்பிக்கிட்டு இருக்கான். ஃபைல? ஆமா, ஃபைலு தான். வேற என்ன? நீ எதுக்கு இப்ப கூப்பிட்ட? அது இந்த ராத்திரியில. அடியே, மறுபடியும் உன் மாமனாரு, அதே என் மன்னவரு என்னைய தூங்க வச்சுட்டு எங்கேயோ எந்திரிச்சு போயிட்டாருடி. இன்னைக்குமா? ஆமா அப்படிங்கிறேன். நல்லா தூங்குனது மாதிரி நான் கண்ணை அசத்திக்கிட்டு நடிச்சுக்கிட்டு கிடந்தேனா, அந்த மனுஷன் நான் தூங்கிட்டனோன்னு நினைச்சுக்கிட்டு அப்படியே மெதுவா கதவை திறந்து பூனை வர்றது மாதிரி போறாருங்கிறேன். சரி அத்தை கிழவி, இன்னைக்கு ஒரு நாளைக்கு போயிட்டு வரட்டும். நாளைக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சு அடுத்த நாளைக்கு பாப்பான். காலையில நிச்சயதார்த்தம் இருக்கையில இன்னைக்கு ராத்திரி கூட கிளம்பி போறாருன்னா அப்படி எப்படி நான் நிம்மதியா படுக்க முடியும்? எனக்கு எப்படி தூக்கம் வரும்? இப்ப என்ன அத்தை கிழவி பண்ண சொல்ற? அதுக்காக இந்த ராத்திரியில அவர் பின்னாடியேவா போக முடியும்? அப்ப எப்படி தாண்டி கண்டுபிடிக்கிறது? இன்னைக்கு அந்த சிரிக்கி யாருன்னு கையும் களவுமானா கண்டுபிடிச்சே தீரனு. அட நீ ஒண்ணு எப்ப பார்த்தாலும் அதே நினைப்பிலேயே இருக்காத. அப்படியெல்லாம் ஒண்ணு இருக்காது. முதல்ல போய் பாப்போம். சரி வந்து தொலை. சரி டி நெடுவலி. ஐயோ அப்பா, அவங்களுக்கு காரியம் ஆகணும்னா மட்டும் அப்படியே மூஞ்சிய பச்சை புள்ள மாதிரி வச்சுக்கிட்டு சொரிட்டு நடுவலி நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் அப்படின்னு குழந்தை மாதிரி ஆக்ஷன் போற வேலையெல்லாம் வச்சுக்கிறாத. மற்ற நேரத்துல உள்ள மாமியாரு, ஆனா மாமியாருக்கு ஏதாவது ஒரு காரியம் ஆகணும்னா மட்டும் அப்படியே பவிய பாவி. என்னடி? ஷோ அப்பா, தாங்க முடியல. சரி வந்து தொலைத கிழவி. என்ன பண்ணி தொலைகிறது? ஓ மூஞ்சிய பார்த்தாலும் பாவமா இருக்கு. அந்த மனுஷன் இந்த ராத்திரியில எங்க போய் தொலைறாருன்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? இருட்டுக்குள்ள போக பயமா வேற இருக்கே. அதான் நான் வரேன்ல துணைக்கு. நீ வருவ. நீ வந்ததுக்கு அப்புறம் நான் திரும்பி இந்த வீட்டுக்கு வருவனான்னு தெரியலையே. ஓடிங்கிற வரசா அவர் போயிட போறாரு பாருடியோய். லூஸ் அத்து கிழவி, அவரை ஃபாலோ பண்றது அவருக்கே தெரியறது மாதிரியா பண்ணுவாங்க. கொஞ்சம் ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஃபாலோ பண்ணு. எங்கிட்டு போறாருன்னு கண்டுபிடிக்க முடியாதுல்லட்டி. நம்ம தான் பின்னாடியே போறோம்ல, அப்புறம் என்ன? மரத்துக்கு மரம் ஒளிஞ்சு ஒளிஞ்சு போவியலா? இப்பத்தான் அவருக்கு முன்னாடி போய் நின்றுகிட்டு. ஐயா அந்த மறைஞ்சிட்டாரே. மறையெல்லாம் ஒண்ணும் இல்ல, அந்த பாதையில தான் போய்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் அப்படியே பின்னாடியே போங்க. காலம் போன காலத்துல இந்த மனுஷன் இப்படி என்னைய கதற விடுறாருட்டி. இத்தனை வருஷமாத்தான் போய் வனவாசம் வந்தது மாதிரி இருந்துட்டு வந்தாரு. இப்ப வந்தாது என்ன நிம்மதியா வச்சிருக்க கூடாதா? இப்படியா என்ன அழுக வைக்கணும்? புலம்பிக்கிட்டே வராது எத்த கிழவி. முதல்ல இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. அதுக்கு முன்னாடி எதுக்கு அவர் இப்படி தப்பு தப்பா நினைக்கிறிய? எப்படி நினைக்காம இருக்க முடியும்? வயசு இருக்கையிலேயே சிலுக்க தேடி போனாரு. இப்ப வயசான காலத்துல எங்க போயிருக்காரோ எனக்கு ஒன்னும் புரியலையே. மனசு நிம்மதி இல்லாமையில தவிக்குது. நாளைக்கு காலையில பிள்ளைக்கு நிச்சயதார்த்தம். நிம்மதியா 2 பேரும் ஜோடியா போய் நிப்போம்னு எனக்கு தோணலையட்டி. ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு கூட போகலாம்ல. நல்லவனுக்கு இருட்டுல என்ன வேலை? எப்பா சாமி, நீங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாதுப்பா. நேர்லயே வாங்க, அங்க போய் பாத்துக்குருவான். என்னங்க என்னங்க? நல்ல எண்ணங்கதான். என்னடி இந்த மனுஷன் இம்புட்டு காடு வந்து இதுக்குள்ள வராரு?
அத்துக்கிழவி, நான் கூட மாமாவை ரொம்ப நல்லவர்னு நினைச்சேன். ஆனா நீ நினைச்சது மாதிரி மாமா ஒரு மாதிரி டைப்பா தான் இருப்பாரு போலயே அத்துக்கிழவி. என்னடி சொல்ற? ஹோட்டலுக்கு வந்திருக்காரு, அதுவும் இந்நேரத்துல வந்திருக்காரு. ராத்திரி நேரத்துல இவ்ளோ பெரிய ஹோட்டலுக்கு எதுக்கு வரணும்? ஒருவேளை சாப்பிட வந்திருப்பாரோ? லூஸ் அத்துக்கிழவி, இங்க வெளியூர்ல இருந்து வர்றவங்க எல்லாம் தங்குவாங்கல்ல, அந்த மாதிரி தங்குற லாட்ஜ் அத்துக்கிழவி. லாஸா? லாஸுக்கு எதுக்கடி இவர் வந்திருக்காரு? அதான் கிழவி, எனக்கும் புரியல. ஒருவேளை உன்னை விட அழகான அத்தை இங்க எதுவும் இருக்குமோ? என்னடி நீ வேற வயித்துல புளிய கரைக்கிற? சரி சரி விடு, பயப்படாத. நான் சும்மா பேச்சுக்குத்தேன்னு சொன்னேன். இந்த மனுஷன் அப்பவே சிலுக்க தேடி போனாரு. வயசான காலத்திலயாவது திருந்தி இருப்பாருன்னு நினைச்சேன். இன்னமும் திருந்தாம இப்படித்தான் தெரியுறாருன்னு தெரிஞ்சிருந்தா இவரை வீட்டுக்குள்ளேயே சேர்த்திருக்க மாட்டேனடி. வாசல்லையே விட்டு விரட்டி கதை அடைச்சிருப்பனே. நான் என்ன செய்வேன்? இப்படி நம்பி மோசம் போயிட்டேனே. ஐயோ அத்தைக்கிழவி, இப்ப நான் உனக்கு எப்படி சொல்லி சமாதானம் பண்ணுவேன்? மாமா ஏன் அத்தைக்கிழவி இப்படி எல்லாம் பண்றாரு? அவருக்கு நீ என்ன குறை வச்ச? ஒரு குறையும் வைக்கலையடி. இத்தனை வருஷம் அவர் இல்லாத காலமெல்லாம் அவரையே நினைச்சுக்கிட்டு அவருக்காகவே வாழ்ந்துகிட்டு இருந்த என்ன ஏமாத்த அவருக்கு எப்படி மனசு வந்துச்சு? இனிமே இந்த மனுஷன் மூஞ்சில கூட நான் முழிக்க மாட்டேன். வாடி வீட்டுக்கு போவா. ஐயோ அத்தைக்கிழவி, அங்க கொஞ்சம் பாரு. என்னடி என்னமோ உடுப்பெல்லாம் போட்டுட்டு நிக்கிறாரு? ஆமா அத்தைக்கிழவி, மாமா ட்ரெஸ் மாத்தத்தான் உள்ள போயிருக்காரு. இவர் எதுக்கிட்டு இந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இங்க வந்து நிக்கனே? மாமா நைட் டியூட்டி செக்யூரிட்டி வேலை பாக்குறாரு அத்தைக்கிழவி இந்த ஹோட்டலுக்கு. ச்சே, இது தெரியாம வாய்க்கு வந்தபடி கண்ணா பின்னான்னு பேசிட்டோமே. இவர் எதுக்கிட்டு இந்நேரத்துல வந்து செக்யூரிட்டியா இருக்கனே? சரி சரி, இங்கனுக்குள்ள நின்று பேச வேணாம். அவர் பின்னாடியே வந்தோன்னு தெரிஞ்சா மனசு ரொம்ப கஷ்டப்படுவாரு. வா அந்த பக்கம் போயிருவோம். அவர்கிட்ட பேசிட்டு போக முடி. வேணாம் அத்தைக்கிழவி, வா முதல்ல. இவருக்கு எதுக்கிட்டே நெடுவழி இந்த தேவையில்லாத வேலை? நைட்டு நேரத்துல வயசான காலத்துல செக்யூரிட்டி வேலை வாக்குறதெல்லாம் சும்மாவா இருக்கு? விடிய விடிய கண்ணு முழிச்சிட்டு கிடக்கணுமே. எதுக்கு இப்படி பண்றாருன்னு தெரியலையேட்டி. அத்தைக்கிழவி, நான் உன்னை கேட்பேன், நீ உண்மையத்தான் சொல்லணும். என்னடி? மாமாவை சம்பாதிக்கல, எனக்கு போய் காசு கொண்டுட்டு வா, பணம் கொண்டுட்டு வான்னு ஏதாவது சொல்லி டார்ச்சர் பண்ணியா? அவர் வந்து சேர்ந்த நாள்ல இருந்து ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் ஒரு வார்த்தை கூட இப்படி எல்லாம் சொன்னது இல்லையே. ஏன்டி இப்படி கேக்குற? இல்ல, நீ சொல்லியிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா அவர் திடீர்னு வேலைக்கு போகணும்னு முடிவெடுத்திருக்காரு. அதுவும் யாருக்கும் தெரியாம போகணும், நைட் நேரத்துல போகணும்னு முடிவெடுத்திருக்காருன்னா ஒன்னும் புரியலையே. அப்ப காசுக்காகத்தானே? நான் அடி அவரை கொண்டு போய் சம்பாரிச்சு கொண்டு வந்து தள்ளுன்னு சொன்னேன். வயசான காலத்துல நிம்மதியா இருக்கத்தானடி சொல்றேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா சந்தோஷமா இனிமே பொழுதையாவது நல்ல பொழுதா கழிக்கலாமேன்னு பார்த்தா இப்படியெல்லாம் என் மனசை நோகடிக்கிறாரு இந்த மனுஷன். சரி சரி, நீ ஃபீல் பண்ணாத அத்தைக்கிழவி. நம்ம நினைச்சு வந்தது வேற மாதிரி, ஆனா இங்கே நல்ல மாதிரியா தானே இருக்கு. இதுக்குத்தான் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பது மட்டுமே மெய்யின்னு சொல்றாங்க போல. யார் விஷயத்திலையும் எதையும் அவசரப்பட்டு நம்பக்கூடாதுங்கிறது கரெக்டா தானே இருக்கு. என் மன்னவரை பத்தி எனக்கு தெரியும். இருந்தாலும் ஒருவேளை அப்படி இருக்குமோன்னு பயந்தேன். மத்தபடி ஒண்ணும் இல்ல. ஆனா அந்த பல்ட்டி அடிக்கிறதுல என் மாமியா கிழவிய மிஞ்சிக்க ஆளே இல்லப்பா. சரி சரி வாங்க, அதான் எதுக்கு வந்திருக்காருன்னு தெரிஞ்சு போயிடுச்சுல்ல. இனிமேலாவது புலம்பாம அழுகாம நிம்மதியா இருங்க. அம்சி குந்தானி நிச்சயதார்த்தம் முடிஞ்சோன்னா என்ன ஏதுன்னு டீட்டெயிலா விசாரிச்சுக்கிருவோம். அது வரைக்கும் மாமா கிட்ட வாய கைய திறக்க கூடாதாமா சொல்லிவிட்டேன். சரிடி, அவரா சொல்லாம நான் எதுவும் பேச மாட்டேன். சரி அத்தைக்கிழவி, இன்னும் கொஞ்ச நேரம் விட்டோம்னா இங்கனையே விடிஞ்சிரும். நான் எப்பத்தான் தூங்குறது? காலையில எந்திரிச்சு நிச்சயதார்த்த வேலையெல்லாம் இருக்குல்ல. சரி வாடி போவோம் வா. கல்யாணம் என்பது பூர்வபந்தம்,